ஹாய் பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேத வசனம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எத்தனை விஷயம் கர்த்தர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? நீங்கள் தண்ணீரை யாராவது கடல் மேலே நடக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆனால் நம்ம வேதத்தில் பேதுருன்ற மனுஷன் கடல் மேலே நடந்தாருங்க. கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சு கர்த்தருடைய முகத்தை பார்த்து அவரை நோக்கி பார்த்துட்டு வரும்போது தண்ணீரில் கடலில் நடந்து வர ஆண்டவர் உதவி பண்ணார். அப்படிப்பட்ட தேவன், அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவன் தாங்க நம்ம ஏசப்பா. அது மட்டும் இல்லை, அக்னியில் 3 மனுஷர்களை போட்டாங்க. யார் யார் தெரியுமா அந்த வேதத்தில்? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 3 மனிதர்களை நெருப்பில் அக்னியில் போடும்போது வேகாமல் இருந்தாங்களாம். வேதம் சொல்லுது, இந்த பைபிள் சொல்லுது. அவங்க முடி கூட கருகலைன்னு இந்த பைபிள் சொல்லுதுங்க. எப்படிப்பட்ட விசுவாசம் பார்த்தீங்களா? அவங்க அக்னியில் இறங்கிறதுக்கு முன்பதாகவே ஏசப்பா அந்த அக்னிக்குள்ளே அவர் இறங்கிட்டாருங்க. ஏன்னா என் பிள்ளைங்க, ஏன் ஜனங்க, என்னை நம்பி விசுவாசித்த பிள்ளைங்க அக்னியில் தூக்கி போடுறாங்க. அவங்க மேலே ஒரு குறையும் இல்லை, ஒரு குற்றமும் இல்லை. ஆனால் அவங்கள அக்னியில் போடுறாங்க. ஆனால் நான் அவங்களுக்கு முன்பதாய் போய் அந்த அக்னியில் இருப்பேன்னு சொன்னது அவர் வாக்கு கொடுத்தாரு. அதே போல் அந்த அக்னி ஜுவாலையில் கர்த்தர் கடந்து போனார். 3 பேரும் இல்லை, அங்கே இருக்கிறவங்க அந்த ராஜா ஆச்சரியப்பட்டார். நம்ம 3 பேரை தூக்கி போட்டோமே, 4வது ஒரு ஆளாக உள்ள நெருப்புக்குள்ளே உலாவி வராரே, அவர் யார், எப்படிப்பட்ட தேவன் என்று ஆச்சரியமாய் பார்த்தாங்க. ஆனால் ஒன்று தெரியுமாங்க? போட்ட 3 பேருக்கும் ஒரு முடி கூட கருகலை, உடம்புல ஒரு சின்ன நெருப்பு காயம் கூட படலை, அழகாக வெளியே வந்தாங்க. ஆனால் அவங்கள தூக்கிட்டு போய் போட்டாங்க பார்த்தீங்களா அந்த சேவகர்கள், அவங்க நெருப்பில் கிட்ட கூட போகலங்க. நெருப்பு கிட்ட கூட போகல, தூரத்தில் இருக்கும்போதே அவங்க எரிஞ்சு பஸ்மமானாங்கன்னு சொல்லி வேதம் போட்டிருக்கு. ஆனால் தேவன் பார்த்தீங்களா, அவருடைய பிள்ளைகளை எவ்வளோ அழகாக பாதுகாக்கிறாரு. நம்மளுக்கும் அப்படி தாங்க. கட்டாயம் நம்ம தண்ணீரில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது சில பேர் அடிச்சுட்டு போயிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களால ஸ்விம்மிங் தெரியாது, அவங்களால தப்பிச்சு வர முடியாது. தண்ணி வேகமாக ஃபோர்ஸாக அடிக்கும் போது அவங்க கூடவே தண்ணியோடு அடிச்சுட்டு போய் அவங்களாம் சில பேர் இறந்து போய் சில பேர் கண்டுபிடிக்க முடியாமல் கூட போயிருக்காங்க. அதுதான் இந்த வேதம் சொல்லுது. கடக்கும் போதும் அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய்.